திருக்குறள் அதிகாரம் 18 வெக்காமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தில் யோக நெறியின் முதல் படியான யமம் என்பதில் அஸ்தேயம் மிக முக்கியமானது. கைகளினால் திருடுவது மட்டும் திருட்டல்ல, மனதினால் பிறர் பொருளை அடைய நினைப்பதும் ஒரு வகை திருட்டே ஆகும். வெக்குதல் என்றால் பிறர் பொருளை விரும்புதல், அதை செய்யாமல் இருப்பதே வெக்காமை. இந்த அதிகாரத்தின் முதல் குறளை காண்போம். திருக்குறள் 171. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். விளக்கம். நடுவுநிலைமை தவறி பிறருக்குரிய நல்ல பொருளை ஒருவன் அடைய விரும்பினால் அந்த ஆசை அவனது குடும்பத்தையே அழிப்பதோடு அவனுக்கு பெரும் பழியையும் குற்றத்தையும் உடனடியாடு தரும். ஈஷாவாசிய உபனிஷதம் மந்திரம் 1. உபனிஷதங்களின் சாரமாக விளங்கும் இந்த முதல் மந்திரம் வெக்காமையைப் பற்றி மிக அழகாக கூறுகிறது. ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீத மாக்ருதக கஸ்யஸ்வித் தனம். விளக்கம். இந்த உலகம் முழுவதும் இறைவனால் நிறைந்தது. உனக்கு எது கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை அனுபவி. யாரொருவருடைய செல்வத்தையும் விரும்பாதே. மாக்ருதக. பிறர் பொருளை விரும்புவது இறைவனின் நியதிக்கு எதிரானது என்கிறது உபனிஷதம். மனுஸ்மிருதி 4.170 174 வரை. அதர்மேண ஏததே வர்த்ததே தாவத்ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம். அதர்மமான வழியில் பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் முதலில் முன்னேறுவது போல தோன்றும். பல நன்மைகளை அடைவது போலவும் எதிரிகளை வெல்வது போலவும் தோன்றும். ஆனால் இறுதியில் அவன் வேரோடு, அதாவது சமூலஸ்து, அழிந்து போவான். வள்ளுவர் குடிபொன்றி என்று வம்சமே அழிந்து என்று கூறுவது இதையேதான். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் நடுவின்றி, அதாவது அநீதியாக, மற்றும் குடிபொன்றி, அதாவது குடி அழிந்து ஆகிய சொற்களை பயன்படுத்துகிறார். நடுவின்றி. சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொருவனுக்கும் அவனது கர்ம வினைப்படி ஒரு செல்வம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிறர் பங்கை விரும்பும்போது பிரபஞ்சத்தின் சமநிலை, அதாவது தர்மா, குலைகிறது. குடிபொன்றி. பேராசை ஒருவனை மட்டும் அழிப்பதில்லை, அது ஒரு தொற்றுநோய் போல அந்த வம்சத்தின் கர்ம வினையையே பாதித்து அவர்கள் அடைய வேண்டிய நற்பலன்களை தடுத்துவிடும். சனாதன தர்மத்தில் லோபம் என்பது நரகத்தின் ஒரு வாசலாக கருதப்படுகிறது. பிறர் பொருளை மனதால் விரும்புவதே அந்த நரகப்பாதையின் முதல் அடி. ஆங்கே தரும் என்று வள்ளுவர் கூறுவது அந்த பாவம் செய்த உடனே அதன் விளைவு தொடங்கிவிடும் என்பதை எச்சரிக்கிறது. திருக்குறள் 172. படுபயன் வெக்கி பழிப்பன செய்யார் நடுவன்மை நாணுபவர். விளக்கம். நடுவு நிலைமை தவறுவதை நினைத்து நாணுகின்ற, வெட்கப்படுகின்ற அறிவுடையவர்கள் பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் பயனை விரும்பி பழிதரும் செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். பகவத்கீதை 2.33 மற்றும் 2.34. அர்ஜுனன் தன் தர்மத்தை கைவிட நினைத்தபோது கண்ணன் பழி, அதாவது அகீர்த்தி பற்றி இவ்வாறு கூறுகிறான். அத சேத்வமிமம் தர்ம்யம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஹ ஸ்வதர்மம் கீர்த்திம்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அகீர்த்தின் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர் மரணாததிரிச்யதே. அதாவது, நீ உன்னுடைய தர்மத்தை கைவிட்டால் புகழை இழந்து பாவத்தை அடைவாய். மக்கள் உன்னுடைய பழியை எக்காலமும் பேசுவார்கள். கௌரவமாக வாழ்பவனுக்கு மரணத்தை விட பழியே கொடியது. அதாவது, லாபத்தை விட பழிக்கே ஒரு தர்மவான் அஞ்ச வேண்டும் என்கிறான் கண்ணன். மகாபாரதம் சாந்திபர்வம் 158.15. லோபாத் பாபம் பிரவர்ததே லோபாத் தர்மக பிரணஷ்யதி யக் கரோதி நரோ லோபம் ச பத்யதே விபாபகः. விளக்கம். பேராசையிலிருந்து பாவம் பிறக்கிறது. பேராசையினால் தர்மம் அழிகிறது. ஒருவன் லாபத்திற்காக தர்மத்தை மீறினால் அந்த பாவம் அவனை சிலந்தி வலை போல சூழ்ந்து கொள்ளும். பழிக்கு அஞ்சுபவன் விவேகி,
அற்ப லாபத்திற்காக தன் ஆன்மாவை விற்க மாட்டான் என்கிறது விதுர நீதி. ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் படுபயன் கிடைக்கும் பயன் மற்றும் நாணுபவர் வெட்கப்படுபவர் ஆகிய சொற்களை பயன்படுத்துகிறார். படுபயன் பிறர் பொருளை கவர்வதால் தற்காலிகமாக ஒரு சொத்து அல்லது பணம் கிடைக்கலாம், ஆனால் அது விஷம் கலந்த உணவை போன்றது. நடுவன்மை நாணுபவர். சனாதன தர்மத்தில் இது ஹ்ரீ எனப்படும். தீய காரியத்தை செய்ய மனம் கூசுவது. ஒருவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் இது எனக்கானது அல்ல, இதை எடுத்தால் பழி வரும் என்று அவனது உள்மனம் கான்ஷியன்ஸ் தடுப்பது ஒரு தெய்வீக குணமாகும். சனாதன தர்மத்தின்படி அகீர்த்தி அல்லது பழி என்பது ஒருவனின் ஆன்ம ஒளியை மழுங்கச் செய்யும். பழிப்பன செய்யார் என்று வள்ளுவர் கூறுவது புறத்தே உலகத்தார் பழிப்பார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அகத்தே தன் தர்மத்திற்கு இழுக்கு நேருமே என்ற அந்த உயரிய நாணத்தை, சுயமரியாதையை முன்னிறுத்தியே ஆகும். திருக்குறள் 173. சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். விளக்கம். அறநெறியால் வரும் நிலையான பேரின்பத்தை விரும்புகிறவர்கள் பிறர் பொருளை கவர்வதால் கிடைக்கும் தற்காலிகமான சிற்றின்பத்தை விரும்பி அறமல்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள். கடோபநிஷதம் 1.2.1 மற்றும் 1.2.2. நசிகேதனுக்கும் யமதர்மனுக்கும் நடக்கும் உரையாடலில் மனிதன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது. அந்யத் ஸ்ரேயோ அந்யதுதைவ பிரேயஸ்தே உபே நானார்த்தே புருஷம் சினீதஹ தயோः ஸ்ரேய ஆததானஸ்ய சாதுபவதி ஹீயதே அர்த்தாத் யூ பிரேயோ விருணீதே. விளக்கம். மனிதன் முன்னால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஸ்ரேயஸ், ஆன்மாவிற்கு நன்மை தரும் நிலையான அறவழி. இன்னொன்று பிரேயஸ், புலன்களுக்கு இன்பம் தரும் தற்காலிக வழி. அறிவுடையவன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பான். தற்காலிக இன்பமான பிரேயஸை தேர்ந்தெடுப்பவன் தன் வாழ்வின் உண்மையான இலக்கை இழக்கிறான். வள்ளுவர் கூறும் மற்றின்பம் என்பது ஸ்ரேயஸ், சிற்றின்பம் என்பது பிரேயஸாகும். பகவத்கீதை 18.37 மற்றும் 18.38. கண்ணன் சுகத்தின் 3 வகைகளை சாத்வீக, ராஜச, தாமச விளக்கும்போது இவ்வாறு கூறுகிறான். எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்வீகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். விளக்கம். தொடக்கத்தில் கடினமாக தெரிந்தாலும் இறுதியில் அமிர்தம் போன்ற பலனை தருவது சாத்வீக இன்பம். ஆனால் புலன்கள் மூலம் உடனடியாக கிடைக்கும் சிற்றின்பம் தொடக்கத்தில் அமிர்தம் போல இருந்தாலும் இறுதியில் விஷமாக மாறும். மற்றின்பம் வேண்டுபவர் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் என்கிறான் கண்ணன். ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சிற்றின்பம் மற்றும் மற்றின்பம் ஆகிய 2 பதங்களை மோதுகிறார். சனாதன தர்மத்தில் இது அல்பசுகம் மற்றும் ஆத்மானந்தம் ஆகியவற்றை குறிக்கும். சிற்றின்பம் வெக்கி, பிறர் பொருளை அபகரிக்கும்போது கிடைக்கும் அந்த லாபம் ஒரு சிறிய காலத்திற்கு மட்டுமே மனநிறைவை தரும். ஆனால் அது தரும் பாவம் நீண்ட காலம் தொடரும். அறனல்ல செய்யார், நிலையான அறப்பயனை நோக்கமாக கொண்டவர்கள் அற்பமான லாபத்திற்காக தங்கள் தார்மீக தூய்மையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சனாதன தர்மத்தின்படி பேராசை என்பது ஒரு மாயை. அது ஒரு தற்காலிக திரையை இழுத்து நம் அறிவை மறைக்கும். ஆனால் எவன் ஒருவன் இந்த இன்பம் நிலைக்காது, அறமே நிலைக்கும் என்று உறுதியாக இருக்கிறானோ அவனே உண்மையான விவேகி. மற்றின்பம் வேண்டுபவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது முக்தி அல்லது தர்மத்தின் பயனை இலக்காக கொண்ட உன்னத மனிதர்களைத்தான். திருக்குறள் 174. இளமென்று வெஃகுதல் செய்யார், புலம் வென்ற புன்மையில் ஆட்சியவர். விளக்கம். ஐம்புலன்களையும் வென்ற குற்றமற்ற அறிவுடையவர்கள் நாம் வறுமையில் இருக்கிறோமே என்று கருதி அந்த வறுமையை போக்க பிறர் பொருளை விரும்பும் தீய செயலை செய்ய மாட்டார்கள். பகவத்கீதை 2.55 மற்றும் 2.71. புலன்களை வென்ற ஒருவனின் ஸ்திதப்பிரக்ஞன் இலக்கணமாக கண்ணன் கூறுவது பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டஸ்திதப்பிரக்ஞஸ்ததோச்யதே. விளக்கம். மனதில் தோன்றும் எல்லாவிதமான ஆசைகளையும் மற்றவர் பொருளை விரும்புதல் உட்பட முற்றிலுமாகத் துறந்து தன்னிலேயே தான் திருப்தியடைந்து இருப்பவனே ஸ்திதப்பிரக்ஞன். வறுமை வந்தாலும் அவன் மனம் கலங்குவதில்லை.
பிறர் பொருளை நாடுவதில்லை. அவனே புலம் வென்ற காட்சியவர் என்கிறான் கண்ணன். மகாபாரதம் சாந்தி பர்வம் 158.11 சந்தோஷः பரமோ லாபः சத்சங்கः பரமா கதிஹி விசாரः பரமம் ஞானம் ஷமோ ஹி பரமம் சுகம். விளக்கம்: மனநிறைவே, சந்தோஷம் மிக பெரிய லாபம். புலன்களை வென்றவனுக்கு தன் வறுமை ஒரு தடையாகத் தெரிவதில்லை. அவன் தன் கர்ம வினையால் கிடைத்ததை ஏற்றுக்கொள்கிறான். பேராசையினால் பிறர் பொருளை அபகரிப்பது ஒருவனின் ஆன்ம ஒளியை மழுங்கடிக்கும் என்பதில் அவன் உறுதியாக இருப்பான். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் புலம் வென்ற, புலன்களை வென்ற மற்றும் புன்மையில் காட்சி, குற்றமற்ற அறிவு ஆகிய பதங்களை பயன்படுத்துகிறார். இளமென்று வெக்குதல் செய்யார். சாதாரண மனிதன் வறுமை வரும்போது தன் தர்மத்தை மறந்துவிட வாய்ப்புண்டு. ஆனால் சனாதன தர்மம் சொல்லும் ஜிதேந்திரியன், புலன்களை வென்றவன், வறுமையை தனது முந்தைய கர்மாவின் பலனாக கருதி அமைதியாக ஏற்பானே தவிர அதிலிருந்து தப்பிக்க பாவத்தை செய்ய மாட்டான். புன்மையில் காட்சியவர். இது சனாதன தர்மத்தின் விவேகம். அழியக்கூடிய பொருளுக்காக அழியாத அறத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற தெளிவான அறிவு இது. சனாதன தர்மத்தின்படி வறுமை என்பது ஒரு சோதனை, பரீட்சை. அந்த சோதனையில் தோற்று பிறர் பொருளை விரும்பினால் அது ஒருவனின் ஆன்மீக பயணத்தை பின்னோக்கித் தள்ளும். புலம் வென்றார் அத்தகைய தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார்கள் என்ற வள்ளுவரின் கூற்று நமக்கு ஒரு யோகியின் மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. திருக்குறள் 175. அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வினையில் படின். விளக்கம்: நுட்பமானதாகவும் பரந்ததாகவும் ஒருவன் அறிவு பெற்றிருந்தாலும் அந்த அறிவினால் பயன் என்ன? அவன் யாரிடத்திலும் உள்ள பொருளை விரும்பி பேராசையுடன் தீய செயல்களில் ஈடுபட்டால் அந்த அறிவு வீணானதே. பகவத்கீதை 13:12. உண்மையான அறிவு அல்லது ஞானம் என்பதற்கு பகவான் கண்ணன் கொடுக்கும் விளக்கம்: அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம் ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோ அந்யதா. விளக்கம்: ஆன்மீக ஞானத்தில் நிலைத்திருப்பதும் உண்மையான தத்துவப் பொருளை உணர்வதுமே ஞானம் எனப்படும். இதற்கு மாறாக இருப்பது எதுவோ, பேராசை, அதர்மம் போன்றவை, அது அஜ்ஞானம் ஆகும். அதாவது ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவன் பேராசைக்கு அடிபணிந்தால் அவன் அஜ்ஞானியாகவே கருதப்படுவான் என்கிறான் கண்ணன். மகாபாரதம் சாந்தி பருவம் 160.10. யக்ஷ பிரஸ்னத்தில் வரும் ஒரு முக்கியமான நீதி: ந ஞானம் சாஸ்திர படனம் ந வித்யா பாண்டித்யம் ததா ஆச்சாரஹ பரமோ தர்மஹ ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. விளக்கம்: சாஸ்திரங்களை படிப்பதாலோ புலமை பெறுவதாலோ மட்டும் ஒருவன் ஞானியாகிவிட முடியாது. நல்லொழுக்கமே ஆச்சாரம், சிறந்த தர்மம். ஒழுக்கமற்றவனை வேதாந்த அறிவும் காப்பாற்றாது. பிறர் பொருளை விரும்பும் பேராசை ஒருவனிடம் இருந்தால் அவன் கற்ற கல்வியும் விரிந்த அறிவும் அகியகன்ற அறிவு பயனற்றதாகிவிடும் என்கிறது பாரதம். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் அறிவெண்ணாம், அதாவது அறிவினால் பயனென்ன என்ற கேள்வியின் மூலம் செயல்பாடற்ற அல்லது ஒழுக்கமற்ற அறிவை சாடுகிறார். சனாதன தர்மத்தில் இது பாண்டித்யம் மற்றும் ஞானம் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசமாகும். அகியகன்ற அறிவு, நுட்பமான மற்றும் பரந்த அறிவு. இது ஒருவனுக்கு பல நூல்களை கற்றதாலோ அல்லது அனுபவத்தாலோ கிடைத்திருக்கலாம். வெக்கி வினையில் படின். இவ்வளவு அறிவு இருந்தும் பிறர் பொருளை கவர வேண்டும் என்ற கீழ்த்தரமான செயலில், வினையில் ஒருவன் இறங்கினால் அவனது அறிவு அவனை காக்க தவறிவிட்டது என்று பொருள். சனாதன தர்மத்தின்படி அறிவு என்பது ஒருவனை பேராசையிலிருந்து விடுவிக்க வேண்டும். சா வித்யா யா விமுக்தையே. எவன் ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தி தன் ஆசைகளை கட்டுப்படுத்த தவறுகிறானோ அவன் அறிவாளி அல்ல, வெறும் தகவல் சேகரிப்பாளர்.
அறிவெண்ணாம் என்று வள்ளுவர் கேட்பது செயல்பாட்டில் வராத ஞானம் ஒரு சுமையே என்ற சனாதன பார்வையை உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 176. அருள்வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெக்கி பொல்லாத சூழக் கெடும். விளக்கம். இறைவனின் அருளை விரும்பி அறநெறியில் அதாவது ஆற்றின்கண் நின்று தவம் செய்பவன் திடீரென பேராசைப்பட்டு பிறர் பொருளை கவர எண்ணினால் அந்த தீய எண்ணத்தினாலேயே அவன் அழிந்து போவான். பகவத்கீதை 2.62 முதல் 2.63. ஒருவன் ஆன்மீக பாதையிலிருந்து எவ்வாறு சறுக்குகிறான் என்பதை பகவான் கண்ணன் ஒரு சங்கிலி தொடராக விளக்குகிறான். தியாயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ அபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதிவிப்ரமः ஸ்மிருதிப்ரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. விளக்கம். பொருள்களின் மீது ஆசை கொள்வதால் பற்று உண்டாகிறது. பற்றிலிருந்து பேராசை அதாவது காமம் பிறக்கிறது. பேராசையினால் அறிவு மயங்குகிறது. அறிவு மயக்கத்தால் விவேகம் அழிகிறது. விவேகம் அழிந்தவுடன் அவன் முற்றிலுமாக அழிகிறான். பிரணஷ்யதி. அறநெறியில் நின்றாலும் பேராசை வந்தால் வீழ்ச்சி நிச்சயம் என்கிறான் கண்ணன். மகாபாரதம் சாந்தி பர்வம் 158.3. முனிவர் விஸ்வாமித்திரர் பசியின் கொடுமையால் சண்டாளன் வீட்டில் நாய் இறைச்சியை திருட முயன்றபோது ஏற்படும் தார்மீக போராட்டத்தை பாரதம் விளக்குகிறது. அங்கு ஒரு நீதி சொல்லப்படுகிறது. தர்மம் யோ அபி ஜிகீஷேத லோபாத் தர்மமவேக்ஷதே தஸ்ய தர்மஹ பிரணஷ்யேத தமஸ்ரேயஹ பிரவர்த்ததே. விளக்கம். தர்மத்தை விரும்புபவன் பேராசைக்கு இடம் கொடுத்தால் அவனது நீண்டகால தர்மம் அழிந்துவிடும். அவனுக்கு தீமையே வந்து சேரும். எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பிறர் பொருள் மீது கொள்ளும் ஒரு சிறு ஆசை கூட ஒருவனின் தவப்பயனை சுட்டெரித்துவிடும் என்கிறது பாரதம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் அருள் வெக்கி மற்றும் பொருள் வெக்கி ஆகிய இரண்டு முரண்பட்ட விருப்பங்களை காட்டுகிறார். ஆற்றின் கண் நின்றான். இது சனாதன தர்மம் சொல்லும் முமுக்ஷு அல்லது சாதகன். மோக்ஷத்தையோ அல்லது அருளையோ வேண்டி தர்மத்தின் பாதையில் நடப்பவன். பொல்லாத சூழக்கெடும். சூழ என்றால் எண்ணுதல். செயலில் இறங்குவதற்கு முன்னரே பிறர் பொருளை அடைய வேண்டும் என்ற அந்த தீய எண்ணம் தாட் வந்த மாத்திரத்திலேயே அவனது ஆன்மீக ஒளி மங்கிவிடும் என்கிறது. சனாதன தர்மத்தின்படி அருள் மற்றும் பேராசை ஆகிய இரண்டும் ஒரே மனதில் தங்கியிருக்க முடியாது. ஒளியும் இருட்டும் போல அவை முரண்பட்டவை. கெடும் என்று வள்ளுவர் எச்சரிப்பது ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த புண்ணியத்தை ஒரே ஒரு பேராசை எண்ணத்தினால் இழந்துவிடுவான் என்ற கர்ம வினை விதியையே ஆகும். திருக்குறள் 177. வேண்டற்க வெக்கிப்பாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். விளக்கம். பிறர் பொருளை விரும்பிப் பெறும் அநீதியான செல்வத்தை ஒருபோதும் விரும்பாதே. ஏனெனில் அந்த செல்வம் பயன்தரும் காலத்தில் மிகக் கொடுமையான விளைவுகளைத் தருமே அன்றி ஒருபோதும் நன்மையை தராது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 158.21. பேராசையினால் வரும் செல்வத்தின் விளைவு குறித்து மகாபாரதம் கூறுவது. அதர்மேண ஏததே வர்ததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி. இது அதர்மமான வழியில் ஈட்டிய செல்வம் தொடக்கத்தில் வளர்வது போலவும் நன்மைகளைத் தருவது போலவும் தோன்றும். ஆனால் அதன் பலன் விளையும்போது அது அந்த மனிதனை அவனது வம்சத்தோடும் வேரோடும் அழித்துவிடும். இது வள்ளுவர் கூறும் மாண்டற்கு அரிதாம் பயன் நன்மை தராத பயன் என்பதன் நேரடி விளக்கமாகும். ஸ்ரீமத் பாகவதம் 7.15.15. அந்யாயோ பார்ஜிதைர் அர்த்தைஹி யத் கர்ம குருதே நரக ந தஸ்ய பலம் ஆப்னோதி நரகம் சாதி கச்சதி. விளக்கம். அநீதியான முறையில் அல்லது பிறர் பொருளை விரும்பி ஈட்டிய செல்வத்தைக் கொண்டு ஒருவன் தர்ம காரியங்களை செய்தாலும் அதற்குரிய பலன் அவனுக்கு கிடைக்காது. மாறாக அந்த செல்வம் ஈட்டிய பாவத்தினால் அவன் நரகத் துயரையே அடைவான் என்கிறது பாகவதம். ஒப்பீடு.
திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஆக்கம் மற்றும் பயன், அதன் விளைவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள முரண்பாட்டை காட்டுகிறார். வெஃகிப்பாம் ஆக்கம், பிறர் பொருளை கவர விரும்புவதால் வரும் செல்வம். சனாதன தர்மத்தில் இது விஷ கும்பம் போன்றது. மாண்டற்கு அரிதாம் பயன், அதன் விளைவு பயங்கரமானது. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் செய்யும் பாவத்தின் பலன் உடனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது விளையும் காலத்தில் விளைவையின் நிச்சயம் துயரத்தை தரும் என்கிறது பாகவதம். சனாதன தர்மத்தின்படி தர்மமற்ற வழியில் வரும் செல்வம் ஒருவனுக்கு பெருமையை தராது. அது அவனது புகழையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தின் அமைதியையும் சிதைக்கும். வேண்டற்க என்று வள்ளுவர் எச்சரிப்பது அத்தகைய செல்வம் தொடக்கத்தில் இனிப்பாகத் தெரிந்தாலும் முடிவில் கசப்பான நஞ்சமாகும் என்ற பேருண்மையை உணர்த்தவே ஆகும். திருக்குறள் 178. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை உள்ளும் வகைவா பிழை. விளக்கம்: ஒருவனுடைய செல்வம் குறையாமல் இருப்பதற்கான வழி எதுவென்றால், அவன் தன்னால் முடிந்தவரை பிறர் பொருளை விரும்பாமல் இருக்கும் அந்த மேலான அறமாகும். யோக சூத்திரம் 2.37. பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்தில் அஸ்தேயம், திருடாமை அல்லது பிறர் பொருள் விரும்பாமை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வ ரத்னோபஸ்தானம். விளக்கம்: பிறர் பொருளை விரும்பாத பண்பில் ஒருவன் நிலை பெற்றுவிட்டால் அவனுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் இரத்தினங்களும் தானாகவே வந்து சேரும். அதாவது, பிறர் பொருளை விரும்பாதவனுக்கு செல்வம் குறையாது என்பது மட்டுமல்ல, அது மேலும் பெருகும் என்கிறது சனாதன யோகநெறி. மகாபாரதம் சாந்தி பர்வம் 228.26. திருமகள் லக்ஷ்மி எங்கே நிலைத்து இருப்பாள் என்பதை விளக்கும்போது, ஏன லோபாத் விமுஹ்யந்தி ந ச அந்யாயேன புஞ்சதே தேஷாம் அகம் வசாமி ஆத்மனி ந த்யஜாமி கதாச்சன. விளக்கம்: யார் பேராசையினால் அறிவு மயங்காமல் இருக்கிறார்களோ, யார் அநீதியான முறையில் பிறர் பொருளை அனுபவிக்க நினைக்கவில்லையோ, அவர்களது இல்லத்தில் நான் எப்போதும் வசிப்பேன். அவர்களை ஒருபோதும் விட்டு நீங்க மாட்டேன். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் ஆன்மீக இரகசியத்தை சொல்கிறார். பொதுவாக பிறர் பொருளை அபகரித்தால் செல்வம் பெருகும் என்று நினைப்போம். ஆனால் வள்ளுவர் வெஃகாமைதான் செல்வத்தை பாதுகாக்கும் வேலி என்கிறார். அஃகாமை செல்வத்திற்கு. செல்வம் குறையாமலிருக்க நாம் பல முதலீடுகளை செய்யலாம். ஆனால் தார்மீக ரீதியான முதலீடு எதுவென்றால் பிறர் சொத்தின் மீது ஆசைப்படாதிருப்பதே. ஒல்லும் வகை: தன்னால் இயன்ற மட்டும் மனதாலும் பிறர் சொத்தை விழும்பாமல் இருப்பது. சனாதன தர்மத்தின்படி அநீதியான முறையில் ஒருவன் சொத்தை சேர்க்கும்போது அவனது பழைய புண்ணியம் எனும் சேமிப்பு வேகமாக தீர்ந்துவிடுகிறது. பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் எப்படி நீர் தங்காதோ, அப்படி பேராசை உள்ளவனின் கையில் செல்வம் தங்காது. பிழை என்ற சொல்லின் மூலம் பிறர் பொருளை விரும்பாதவனுக்கு செல்வம் நிலைப்பது ஒரு பிரபஞ்ச விதி என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 179. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் ஆக்கம் திறனறிந்து தேர்ந்து வரும். விளக்கம்: எது அறம் என்பதை உணர்ந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையவர்களிடம் செல்வம், அதாவது திருமகள், தானே தகுதியான இடத்தை தேடிப் பார்த்து அவரிடம் வந்து சேரும். 2. ஸ்ரீமத் பகவத்கீதை 9.22. கண்ணன் தனது பக்தர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதி. யோகக்ஷேமம்: அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்யாயுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். விளக்கம்: எவர்கள் வேறு சிந்தனையின்றி அறவழியில் நின்று என்னை நாடுகிறார்களோ அவர்களுக்கு தேவையானவற்றை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யோகம்: அவர்களிடம் உள்ளவற்றை பாதுகாக்கிறேன். க்ஷேமம்: பிறர் பொருளை விரும்பாமல் அறத்தில் நிலைத்திருப்பவருக்கு செல்வம் தானே வரும் என்கிறான் கண்ணன். விஷ்ணு புராணம்: யஸ்ய புத்திஹி சதா தர்மே ந லோபாத் விமுஹ்யதி தஸ்ய ஸ்ரீஹி சர்வ சம்பத்பிஹி ஸ்வயம் ஏவ உபதிஷ்டதி.
விளக்கம்: எவனுடைய அறிவு எப்போதும் தர்மத்தில் நிலைத்து பேராசையினால் மயங்காமல் இருக்கிறதோ அவனிடம் மகாலட்சுமி அனைத்து செல்வங்களோடும் தானே வந்து சேருவாள். அவளைத் தேடி அவன் அலைய வேண்டியதில்லை. அவனது தார்மீக தகுதியே அவளை ஈர்க்கும். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் திறனறிந்து தேர்ந்து வரும் என்ற அற்புதமான சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அறனறிந்து வெஃகா: அறத்தின் நுட்பத்தை அறிந்து பிறர் பொருளை கவர நினைக்காத அறிவு. ஆக்கம் தேர்ந்து வரும்: செல்வம் என்பது ஒரு உயிருள்ள ஆற்றல் அல்லது லக்ஷ்மி போன்றது. அது யாரிடம் தங்கலாம் என்று தேடி பார்த்து தகுதியானவர்களிடம் தானே சேரும். சனாதன தர்மத்தின் கண்ணோட்டம்: ஸ்ரீ தானே வருதல். இந்த குறளின் உண்மையான தாத்பரியம் இதுதான். நாம் செல்வத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நாம் அறத்தில் உறுதியாக நின்றால் செல்வம் தகுதியான நபரை தேடி தானே வருவாள். திறன் அறிந்து: ஒரு பாத்திரம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அதில் பாலை ஊற்ற முடியும். அதுபோல ஒருவன் மனம் வெஃகாமை என்ற தூய்மையுடன் இருந்தால் பிரபஞ்சம் அவனிடம் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். திருக்குறள் 180. இறப்பகல வெக்கி இவரின் கண் தங்கிய ஆக்கம் இறப்ப பயன் தந்துவிடும். விளக்கம்: எல்லை கடந்து பேராசைப்பட்டு பிறர் பொருளை கவர்ந்து அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் தாமே பிடிவாதமாக இவரின் கண் வைத்திருப்பவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு மிகப் பெரிய அழிவை தந்துவிட்டு தானும் அழியும். மகாபாரதம் உத்யோக பர்வம். கௌரவர்களின் செல்வத்தைப் பற்றி விதுரர் கூறும் எச்சரிக்கை இது. அதர்ம தண்ட விஜய அதர்ம பரிக்கிரக நிறையா ஏவ பவதி ந சுகாய கதாச்சன. விளக்கம்: அதர்மமான முறையில் வென்று சேர்த்த செல்வமும் பிறருக்கு கொடுக்காமல் பதுக்கி வைத்திருக்கும் பொருளும் ஒருபோதும் சுகத்தை தராது. அது நரகத்திற்கும் அழிவிற்கும் மட்டுமே இட்டுச் செல்லும். துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை பேராசையினால் கவர்ந்து வெக்கி அதை திரும்ப கொடுக்க மனமில்லாமல் இவரின் கண் இருந்ததால்தான் அவன் குலத்தோடு வழிந்தான். ஸ்ரீமத் பாகவதம் 8:19-26. பலி சக்கரவர்த்திக்கும் வாமனருக்கும் இடையிலான உரையாடலில் பேராசையின் விளைவு. யஹ அதிருப்தக அஜிதேந்திரியக தஸ்ய த்ரைலோக்கியமபி அலம் ந லோபக விநாசாய சர்வஸ்ய ஆத்மனக தர்மஸ்ய சைவஹி. விளக்கம்: புலன்களை வெல்லாத பேராசைக்காரனுக்கு 3 லோகங்களின் செல்வத்தை கொடுத்தாலும் அவனது தாகம் அடங்காது. அந்த பேராசை லோபம் அவனது தர்மத்தையும் ஆன்மாவையும் அழித்துவிடும். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இந்த அதிகாரத்தை ஒரு பலமான எச்சரிக்கையுடன் முடிக்கிறார். இது சனாதன தர்மத்தின் அபரிக்கிரகம், அதாவது தேவையற்றதை சேர்க்காமை, மற்றும் தியாகம், அதாவது ஈகை ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இறப்பகல வெக்கி: எல்லையற்ற பேராசைப்படுதல். இது சனாதன தர்மம் சொல்லும் அத்யந்த லோபம். இறப்பப்பயன் தந்துவிடும். இறப்பப்பயன் என்றால் மிகப் பெரிய கொடிய தீய விளைவு. சனாதன தர்மத்தின்படி செல்வம் என்பது ஓடும் நீரைப் போல பிறருக்கு பயன்பட வேண்டும். ஒருவன் பிறர் பொருளை கவர்ந்து அதை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் பதுக்கினால் அது ஒரு வெடிகுண்டு போல அவனையும் அவன் சுற்றத்தையும் அழிக்கும். தந்தவிடும் என்று வள்ளுவர் உறுதியாக கூறுவது அதர்மமான ஆக்கத்தின் தவிர்க்க முடியாத அழிவையே. இவ்வதிகாரத்தை சனாதன தர்மத்தின் வாழ்வியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளுடன் ஆழமாக ஒப்பிட்டு ஆராயும் கட்டுரை இதோ. லோப நிவிருத்தி: வெஃகாமையும் சனாதன தர்மத்தின் தார்மீக பொருளாதாரமும். சனாதன தர்மம் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக 3 வாசல்களை குறிப்பிடுகிறது: காமம், குரோதம் மற்றும் லோபம், பேராசை. இதில் லோபம் என்பது பிறருக்குரிய பொருளின் மீது ஆசை கொள்வதாகும். இதையே வள்ளுவர் வெஃகுதல் என்கிறார். இது ஆன்மீக பாதையில் செல்வோருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாகும். 1. ஈஷாவாஸ்ய தரிசனம். பிரபஞ்ச நியதி. உபனிஷதங்களின் சாரமாக விளங்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷதம் தேன த்யக்தேன புஞ்சீதா மா கிருதஹ கஸ்யஸ்வித் தனம் என்கிறது. அதாவது, இறைவனால் அளிக்கப்பட்டதை அனுபவி, பிறர் செல்வத்தை விரும்பாதே. வள்ளுவம்: நடுவு நிலைமை தவறி பிறர் பொருளை விரும்பினால் அது ஒருவன் குடும்பத்தையே அழிக்கும். குறள் 171. ஒப்பீடு:
சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொருவருக்கும் அவர்களது கர்ம வினைப்படி ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிறர் பங்கை அபகரிக்க நினைப்பது பிரபஞ்ச தர்மத்திற்கு செய்யும் துரோகமாகும். 2. அஸ்தேயம், யோக நெறியின் முதல் படி. பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் குறிப்பிடும் 5 யமங்களில் அஸ்தேயம், திருடாமை அல்லது பிறர் பொருள் விரும்பாமை முக்கியமானது. வள்ளுவம், புலம் வென்ற புன்மையில் காட்சியவர், அதாவது ஐம்புலன்களை வென்ற அறிவுடையவர்கள் வறுமையிலும் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள். ஒப்பீடு, சனாதன தர்மத்தில் ஜிதேந்திரியன் என்பவன் பொருள்களால் ஈர்க்கப்பட மாட்டான். அவனது செல்வம் அவனது மனநிறைவே, சந்தோஷம். ஒருவன் புலன்களை வெல்லாமல் யோகத்தில் நிலை பெற முடியாது என்பதை வள்ளுவர் இக்குறளில் உறுதிப்படுத்துகிறார். 3. ஸ்ரேயஸ் மற்றும் பிரேயஸ், இன்பங்களின் தெரிவு. கடோபனிஷதம் மனிதன் முன் 2 வழிகள் இருப்பதாக கூறுகிறது. ஸ்ரேயஸ், நிலையான நன்மை, மற்றும் பிரேயஸ், தற்காலிக இன்பம். வள்ளுவம், சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். குறள் 173. ஒப்பீடு, பிறல் பொருளை கவரும்போது கிடைக்கும் லாபம் சிற்றின்பம், பிரேயஸ். ஆனால் அறவழியில் வரும் பேரின்பம் மற்றின்பம், ஸ்ரேயஸ். முக்தி எனும் பேரின்பத்தை விரும்புபவன் அற்பமான உலகப் பொருட்களுக்காக தன் தர்மத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான் என்ற உபனிஷதக் கருத்தே இங்கு எதிரொலிக்கிறது. 4. ஸ்ரீ அலக்ஷ்மி தத்துவம், செல்வத்தின் ரகசியம். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி எங்கு தங்குவாள் எங்கு தங்கமாட்டாள் என்பதற்கு சனாதன தர்மத்தில் தெளிவான விதிகள் உண்டு. வள்ளுவம், அறனறிந்து வெக்கா அறிவுடையார் ஆக்கம் திறனறிந்து தேர்ந்து வரும். குறள் 179. ஒப்பீடு, அநீதியான முறையில் ஒருவன் சொத்தை சேர்த்தால் அவனிடம் இருப்பது அலக்ஷ்மி அல்லது ஜேஷ்டா தேவி. அது அழியும்போது அவனையும் சேர்த்து அழிக்கும். ஆனால் அறநெறி தவறாதவனிடம் திருமகள் தானே தேடி வந்து அமர்வாள். தேர்ந்து வரும் என்ற வள்ளுவரின் சொல் செல்வம் ஒரு தெய்வீக ஆற்றல் என்பதை குறிக்கிறது. 5. அதர்மத்தின் அழிவு, பாரதப் பாடம். மகாபாரதப் போரே வெகுதல், பேராசை காரணமாக விளைந்ததுதான். பாண்டவர்களின் நாட்டை பேராசையினால் கவர்ந்த துரியோதனனின் வீழ்ச்சி ஒரு வரலாற்று பாடம். வள்ளுவம், இறப்பகல வெக்கி இவரின் கண் தங்கிய ஆக்கம் இறப்பப்ப யுண்டந்து விடும். குறள் 180. ஒப்பீடு, அதர்மமாக சேர்த்த செல்வம் ஒரு வெடிகுண்டை போன்றது. அது வைத்திருப்பவனை வேரோடு அழிக்கும். சமூலஸ்து வினஷ்யதி. துரியோதனன் வெக்கியதால் அவனது ஆக்கம் அவனுக்கு அழிவையே தந்ததை வள்ளுவர் இக்குறளில் சுருக்கமாக விளக்குகிறார். முடிவுரை, வெக்காமை என்பது வெறும் பொருளாதார நேர்மை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக தகுதி. பிறர் பொருளை கவர நினைக்காத ஒரு மனம் மட்டுமே அபரிக்கிரக சேகரிக்காமை நிலையை அடைந்து இறைத்தன்மையை உணர முடியும் என்பதாக வள்ளுவர் காட்டும் வெக்காமை நெறி சனாதன தர்மம் வலியுறுத்தும் லோப விநாசம் என்ற உன்னத ஆன்மீக இலக்கை அடைய வழிவகுக்கிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 9789 374190.